இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு இலக்கியா கௌதம காப்பாத்தணும்னு சொல்லி எவ்வளவு தாங்க போராடுவாங்க. ஒரு தனி பெண்ணா பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்பா டைரக்டர் சீக்கிரமா அந்த கௌதம இலக்கியாட்ட சேர்த்துருங்களேன் அப்படின்னு நமக்கே சொல்லணும்னு தோணுதுங்க. ஏன்னா இலக்கியா அந்த நாகுவை தேடி எங்கெங்கயோ அழிறாங்க. நேத்தி நாகு விசாரிக்க ஒரு கடைக்கு போகும்போது அந்த சைவ கடைக்காரன்ட்ட அப்பதான் இலக்கியா விசாரிச்சுட்டு போவாங்க. பின்னாடியே ஒரு பாப்பா வந்து எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா பேர் நாகு, அவர் பேர் சொன்னா அந்த ஏரியாவே நடுங்கும், அவரு அவ்வளவு பேர் ரவுடி, அதனால நீங்க எனக்கு ஃப்ரீயா டீ கொடுங்க அப்படின்லாம் பேசும். அந்த நேரத்துல அந்த கடைக்காரு இப்பதான் ஒரு பொண்ணு இந்த பேர் சொல்லி தெரிஞ்சுச்சு, எங்க போனுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு பாப்பாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம இலக்கியா அங்கிருந்து போயிட்டாங்க. சே, அந்த பொண்ணு இங்க போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஒரு செகண்ட் இலக்கியா அந்த பக்கம் வந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே, தாட்சாயினி, அஞ்சலி இந்த 3 பேருமே இலக்கியாவுக்கு எதிராக இருந்தாங்க. இப்போ இந்த பைரவி ஒண்ணு. சோ பைரவிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. பைரவி அந்த எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி, ஏன்டா பொறுக்கி நாயே, கௌதம் என் பையன்டா, என்னதான் நீ எது வேணாலும் பண்ணிருக்கலாம், இலக்கியாவை பழி வாங்க வந்தானே நான் கூடவே சேர்ந்தேன், ஆனா நீ என்னமோ கௌதம பழி வாங்குற, உன்னை விட மாட்டடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்பாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இலக்கியா பழி வாங்கறதுக்கு பதில் கௌதமையும் பழி வாங்கினாலும் எனக்கு சந்தோஷமா அப்படின்னு பைரவி அடிச்ச அந்த பெல்ட்டி சத்தியமா சொல்றேங்க, யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் பைரவி இப்படி கேவலமான வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பைரவி ஒரு முட்டாள்தனமா வச்சுதான் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் கிட்ட போயிட்டு கௌதம் எப்படி போனா எனக்கு பரவாயில்ல, கௌதம் உள்ளேயே இருக்கட்டும், எனக்கு தேவை கௌதம் இருக்க சொத்து தான், அந்த சொத்தை வாங்கி கார்த்திட்ட கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருன்னு சொல்லி பைரவி லூசு மாதிரி பேசுறாங்க எஸ்எஸ் கிட்ட போய். அதனால அந்த பிளானும் வேஸ்டா போச்சு. அப்போ நம்ம இலக்கியா கௌதம எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க? இது எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த நேரத்துலதான் நம்ம பைரவி ஆபீஸ்க்கு எஸ்எஸ்கே பார்க்க போறாங்க. அப்போ ரேவதியை பார்த்துட்டு, ஏய் வம்சன் இல்லு, நீ யாரு, நேத்து உன்னை பார்த்தீங்கதான் இந்த இன்னைக்கு உன்னை பார்த்தேன், நீங்கதான் இருக்க, அது மட்டும் இல்ல உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமா உன் மாஸ்க் கழட்டு, உன் பேர் என்ன? மேடம் என் பேரு புஷ்பா மேடம். புஷ்பாவா? இந்த குரலிங்க கிட்ட மாதிரி இருக்கு, உன் மாஸ்க் கழட்டு போல. இல்ல மேடம் எனக்கு உடம்பு இல்லை மேடம், அதான் மாஸ்க் போட்டிருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லாம சாரு மாஸ்க் இல்லாம இங்க யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க மேடம். இங்க பாரு, உங்க சார் கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் உன் மாஸ்க் கழட்டுனா கழட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதிட்ட பிரச்சனை பண்றாங்க பைரவி. அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர், என்னாச்சு மேடம், ஏன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணீன்னு கேட்க, டேய் நீ யாரு, இங்க ஒர்க் பண்றியா? ஆமா மேடம், நான் உங்க பாஸோடைய ஃப்ரெண்டு, புரியுதா, எனக்கு தெரியும் என்ன பண்ணு சொல்லிட்டு, நீ இப்போ வேலையை பாரு, ஏய் நீ மாஸ்க் கழட்டு அப்படின்னு பைரவி ரேவதிட்ட சண்டை போறாங்க. கரெக்டா அப்படின்னு பார்த்து எஸ்எஸ்கே வர, ஏய் பைரவி என்னாச்சு, ஏன் அதுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? இல்ல எஸ்எஸ்கே, இவளை பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் மாஸ்க கழட்டினா கழட்ட மாட்டா, அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பைரவி உனக்கு என்னாச்சு, அவ புஷ்பா, அவ நல்லா வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட், அவன் மாஸ்க் கழட்டி நீ என்ன பார்க்க போற? இல்ல எஸ்எஸ்கே எனக்கு சந்தேகமா இருக்கு, இவளும் மாஸ்க் கழட்ட மாட்டாளே அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ரேவதி ஒரு மாதிரி பயங்கரமா இரும்புறாங்க. அதை பார்த்ததும் எஸ்எஸ்கே உடனே, பாத்தியா பைரவி, அவளுக்கு டிவி இருக்கு போல, அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்கா, அவளை போய் செக் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நீ வா முறைங்க அப்படின்னு ரூமுக்கு அழைச்சிட்டு போறாரு. ரேவதி ஒரு தப்பிச்சோம்னு சொல்லிட்டு பேண்ட்ரிக்கு போயிடுறாங்க. அங்க பைரவி போனதும் எஸ்எஸ்கே, சொல்லு பைரவி எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? எஸ்எஸ்கே, நான் திரும்ப திரும்ப கேட்கறது ஒரே விஷயம் தான், கௌதம் ஜெயில இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யாரு? இலக்கியா கிடையாது. சோ கார்த்தியை கடத்துக்கிறது நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா எதுக்காக நீ என்கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாத மாதிரி மறைக்கிறேன்னு தான் புரியல. நான் தான் சொல்லிட்டேன்ல, கௌதம் இருக்கிறது எனக்கு ஓகே தான், சொத்தெல்லாம் கார்த்திக் கொடுக்கும் தான் நானும் ஆசைப்படுறேன்னு, அப்படியே என்கிட்ட சொல்ல மாட்டேன். இங்க பாரு எஸ்எஸ்கே, நான் உனக்கு அந்த இலக்கியா பழி வாங்க நிறைய வகையில ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திக் நீ தான் கடத்திருக்குன்னு என்கிட்ட சொல்றதுல உனக்கு ஏன் இப்போ அவ்வளவு தயக்கம் சொல்லு? ஐயோ பைரவி நீ தப்பா புரிஞ்சுட்ட பைரவி, நான் எதுவும் பண்ணல, போதும் எஸ்எஸ்கே, உங்க நாடத்தை நிப்பாட்டுங்க, இதுக்குமே என்கிட்ட நடிக்க நினைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க, கார்த்தி எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க எஸ்எஸ்கே அப்படின்னு பைரவி ரொம்ப கோவமா கேட்க, உடனே எஸ்எஸ்கே வழி இல்லாம, ஆமா பைரவி நான் தான் கார்த்தி கடத்தினேன், நாகுங்கிறவன் என்னுடைய ஆள் தான், சோ கார்த்தி என்கிட்டதான் இப்ப பத்திரமா இருக்கான், எல்லாமே கௌதம ஜெயிலுக்கு அனுப்பணும் தான். அந்த கௌதம் சும்மா இல்லாம என்ன ரொம்ப என் வெள்ள சீண்டிட்டே இருந்தான், அவன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா வரப்போ டெண்டர் எல்லாம் நம்ம எடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த இலக்கிய சும்மா இல்லாம கௌதம் ஜெயிலுக்கு போனாலும் இவ கிளம்ப இறங்கி அந்த டெண்டர் எல்லாம் ஜெயிச்சுட்டான். அதனாலதான் என்னால என்ன பண்ண தெரியாம
கௌதம் உள்ளே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் நாகு கிட்ட சொல்லி கார்த்தியை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்னுடைய வேலைதான். அத சொல்லுங்க எஸ்எஸ்கே. எனக்கு தான் தெரிஞ்ச பட்சம் சொன்னல. ஓகே, எனக்கு அது எந்த பட்சம் இல்ல. ஆனா இப்போ கௌதம் ஜெயிலுக்கு நிரந்தரமா போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தியை நீங்க ரிலீஸ் பண்ணணும். கார்த்திக்கு எதுவுமே ஆகக்கூடாது, புரியுதா? கார்த்திய வாரிசு, அவருக்கு தான் சொத்துலாம் போய் சேரணும். பைரவி, நான் கார்த்தியை கடத்துறதுக்கான காரணமே கௌதம் ஜெயிலுக்கு போகணும் தான். மத்தபடி கார்த்தி எனக்கு என்ன பண்ண போறேன்? கார்த்தி நான் ஒண்ணு பண்ண மாட்டேன், விட்டுருவேன். சரி எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே, நான் ஒருட்டி கார்த்தி நேர்ல பாக்கணுமே. இல்ல பைரவி, இந்த கேஸ் முடிவு வரைக்கும் கார்த்தியை யாரும் பார்க்க வேணாம். நானே கார்த்தியை பார்க்க போறது இல்ல. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். அந்த இலக்கியா கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். எப்போ கார்த்தியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப போனா மாட்டிப்போம். அதனால இன்னும் 2 நாள் இந்த கேஸ் ஹீரிங் வருது. அது ஹீரிங் வந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நானே உங்களை அடிச்சுட்டு போயிட்டு கார்த்திக் கருத்தை காட்டுறேன். சரி எஸ்எஸ்கே, நான் உங்களை நம்புறேன். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அங்கிருந்து கிளம்புறாங்க. பைரவி போறத நம்ம ரேவதி பேண்ட்ல நின்று ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இலக்கியாவை கால் பண்ணி இங்க நடந்தது அதையும் சொல்றாங்க. இந்த பைரவி வந்து எஸ்எஸ் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு போன இலக்கியா. என்ன பேசினா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அவ பேச வச்சு பார்க்கும்போது அவளும் இந்த எஸ்எஸ்கோட சேர்ந்து இந்த கார்த்திக் அடிச்சுக்கிறது இவ்வளவு இருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் அந்த மூக்குத்தி ராஜாவை அடைச்சிட்டு வந்து ஒரு மோட்டார் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் அவன் அந்த நாகு யாருன்னு உண்மையை சொல்லுவான் அப்படின்னு. ஆனா மூக்குத்தி ராஜா உண்மையை சொல்லவே இல்லை. ஆனா மூக்குத்தி ராஜாவுக்கு பிடிக்காத ஒருத்தவன் ஜெயில இருக்கான். அவன் மூக்குத்தி ராஜாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி மூக்குத்தி ராஜாவை கொண்டுட்டு வரான். அப்ப கௌதம் கரெக்டா உள்ள புந்து அவனை அடிச்சு போட்டு மூக்குத்தி ராஜாவை காப்பாத்திறாரு. காப்பாத்துறது மட்டும் இல்லாம மூக்குத்தி ராஜாவை கட்டெல்லாம் அவுத்துறாரு. ரொம்ப நன்றி சார், நல்ல வேளை எனக்கு தெய்வம் இருந்து காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் வரலனா அவன் இனத்தை எனக்கு கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, இங்க பேர் மூக்குத்தி ராஜா, நீ நிறைய பாவம் பண்ணிருக்க. அதனாலதான் உன் பாவம் ஒண்ணு சுத்துது. இப்பயும் சொல்றேன், நீ பண்ண பாவத்தெல்லாம் தாண்டி நீ ஏதாவது நல்லது பண்ணி நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணிய தரணும் நினைச்சனா உண்மை சொல்லு. அந்த நாகு யாரு, அவன் எங்க இருக்கான், அதை மட்டும் சொல்லிட்டேன்னா மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கௌதம் கேட்க ஃபர்ஸ்ட் மூக்குத்தி ராஜா யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஓகே சார், நான் சொல்றேன் சார், நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உதவி பண்ணா நான் மனுஷன் கிடையாது சார், நான் சொல்றேன் சார் அப்படின்னு நாகுவோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கௌதம் கிட்ட சொல்றான் அந்த மூக்குத்தி ராஜா. அது கேட்டதும் கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நன்றி, பரவாயில்ல சார், நான் உங்களுக்குள்ள வந்தேன். ஆனா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம அவங்க இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. உண்மையிலே நீங்க நல்லவர் தான் சார், எனக்கு புரிஞ்சு போச்சு சார். கண்டிப்பா சொல்றேன் சார், இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. அது மட்டும் இல்ல சார், இந்த கார்த்தியை காப்பாத்துறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனைவியை போயிட்டு நாளைக்கு நான் சொல்ற அட்ரஸ்ல போக சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு நைட்டே கால் பண்ணி பசங்கள்ட்ட சொல்லிடுறேன். அவனுங்க கண்டிப்பா உங்களை நாகு இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி நாகு கிட்ட இருக்க கார்த்தியை காப்பாத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார் அப்படின்னு மூக்குத்தி ராஜா சொல்லவும் கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ஜெயிலர் கூப்பிட்டு அவருடைய போன்ல இருந்து மூக்குத்தி ராஜா அவனுடைய அடியாளுக்கு கால் பண்ணி சொல்றான், இது மாதிரி நாளைக்கு இலக்கியான ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க அழைச்சிட்டு அந்த நாகு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவன் கிட்ட கார்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பத்திரமா காப்பாத்தி அவங்கள்ட்ட ஒப்படைச்சுங்கடா அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணே நாங்க செஞ்சிடறேன் அப்படின்னு மூக்குத்தி ராஜா ஆளுங்க சொல்றாங்க. உடனே கௌதம் இலக்கியாவை கால் பண்றாரு. கால் பண்ணி இலக்கியா, நாளைக்கு காலம் சொல்ற அட்ரஸ்க்கு போ, அங்க சில பேர் இருப்பாங்க, நீ அவன் கூட போ. அவங்க நாகுவை கண்டுபிடிச்சு நாகு கிட்ட இருக்க கார்த்தியை காப்பாத்தி அவங்க வந்துட்டு ஒப்படைச்சுவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன கௌதம் சொல்றீங்க, யாருங்க அவங்களா, அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் கௌதம் நடந்ததை சொல்றாரு. சொல்லிட்டு மூக்குத்தி ராஜா இப்போ நமக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பா நமக்கு கார்த்தி கிடைச்சவன் இலக்கியா அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை கௌதம், அந்த கடவுளை பார்த்தா நமக்கு உதவி பண்ணிருக்காரு. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு மட்டும் நான் கார்த்தியை கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் கார்த்திய நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைச்சு இந்த கடத்தலுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறத எல்லா உண்மையும் நிரூபிச்சு நான் உங்களுக்கு நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்துருவேன் கௌதம், நீங்க நம்பிக்கை இருக்கு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போனையும் வைக்கிறாங்க. கௌதம் அப்பதான் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஒரு வழியா கார்த்திக் அடிச்சிட்டான், இனிமே நமக்கு எந்த பட்சம் இல்ல, நாம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு கார்த்திக் வச்சு இந்த கேம் எல்லாம் ஆடின அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கௌதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு.